எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி போர்டில் வந்து ஒரு வேகன்சி, பெரிய வேகன்சி, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆஃபீஸ் ஒர்க்கு, சூப்பரான வேகன்சி. கிட்டத்தட்ட 3003 வேகன்சி போட்டிருக்காங்க. என்னங்கிறது விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. ஸ்கிப் பண்ணலாம் பார்த்தா மட்டும்தான் நான் ஏஜ் லிமிட் எவ்வளோ சொல்கிறேன், எவ்வளோ கிரிட்டீரியா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. அப்போ தான் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் கரெக்டாக இருக்குது, எதுக்கு யார் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக புரியும். கூடவே ஒரு லைக் பண்ணுங்கள். டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி பல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாருமே தெரியும். அதுபோக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் ஆஃபீஸர் கேட்டகரியோட ஒர்க்குக்கும் எஸ்எஸ்சி போர்டில் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14 2026 ரெக்ரூட்மெண்ட்டு. இது வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th +2 டிகிரி. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அந்த தகுந்த மாதிரி உங்களுக்கு இதில் உங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும், அதாவது ரேங்க் கிடைக்கும். இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசில் அட்டன் பண்ணிக்கலாம். நார்மலாகவே எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி தான் ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன். வயது தளர்வு வந்து ஓபிஎஸ்சிக்கு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா, எக்ஸர்வீஸ்மேனுக்கு ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, விதவை பெண்கள், டைவர்ஸ் ஆன பெண்கள், கடன் விட்டு பிரிஞ்சிருக்க பெண்கள், அவங்களுக்கு எல்லாமே 35லேருந்து 40 வயசுக்குள்ள ஒரு வளர்த்தளவு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் எந்த +2னா +2, 10த்னா 10th, டிகிரினா டிகிரி, எந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபீஸர் கேட்டகரிக்கு அப்படின்னா நம்ம டிகிரி கம்பல்சரி கேட்பாங்க. அந்த டிகிரி எலிஜிபிள் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 3003 வேகன்சி, பெரிய வேகன்சி. 3003 வேகன்சி இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதில். அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டேட் வந்து ஏப்ரல் 13லேருந்து மே 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டேட் அப்ளிகேஷன்ஸு ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. மே 4ஆம் தேதி க்ளோசிங் டேட். இந்த வெப்சைட் வந்து எஸ்எஸ்சி gov.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போர்டு எல்லாமே எஸ்எஸ்சி வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும், மற்ற வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்சி செலெக்ஷன் போர்டு ஃபேஸ் 14 வருஷம் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து 2025, 2024, 3, 2 இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் அந்த வேகன்சி இங்கிலீஷ்ட்டே போகுது. போன வருஷம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா 2000 வேகன்சி இருந்தது. அதுக்கு முன்னாடி வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 2026 வேகன்சி மூவாயிரம் போயிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க, இல்லை 10th முடிச்சிருக்கீங்க, உங்களால் வேலை கிடைக்கல, இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க, ப்ரைவேட் வேலைக்கு போறீங்க, ஒழுங்கான வேலைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. 7th பே கமிஷன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதில் பயப்படாமல் அட்டன் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் கிடைக்கும். எக்ஸாமினேஷன் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸு, நோ இன்டர்வியூலாம் கிடையாதாம்மா அதுக்கு. எக்ஸாமு, சர்டிஃபிகேட் எக்ஸாம் என்ன கேட்பாங்க அதிகம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜ், மேக்ஸு, இங்கிலீஷ், கிராமர் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜு, இது கேட்பாங்க, இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி கேட்பாங்க. மற்றபடி ரொம்ப ஹார்டான கேட்க வாய்ப்பு இல்லை. நம்ம கேட்டகரி எதுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளோட கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். இப்போ ஆஃபீஸருக்கு அட்டன் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸருக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால் இந்த பயன்படுத்திங்க. இது எக்ஸாம் போர்டு எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் போர்டு வந்து புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர் இந்த மாதிரி இடங்கள்ல, மெயினான இடங்கள்ல டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு தமிழ்நாடு செக்டரில் பொறுத்தவரை, தமிழ்நாடு சவுத் இந்தியா பொறுத்தவரை தமிழ்நாடு செக்டரில் இந்த பெரிய பெரிய சிட்டிக்குள்ள உங்களுக்கு வந்து எக்ஸாம் போட்டு நடக்கும். நீங்கள் அங்கே போய் தான் கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இது பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. இவ்வளோதான். மொத்தம் 3 ப்ராசஸ் தான். அதனால் பயப்படாமல் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. முடிஞ்ச அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த எஸ்எஸ்சி போர்டில் உள்ள எல்லா செலெக்ஷனையும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா வெளியில் ப்ரைவேட் வேலைக்கு போகிறதுக்கு இது உங்களுக்கு பயனுமான வெல்ஃபேர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தேகம்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நன்றி.